அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 7. இந்த பகுதியில் ஹோய்ஸ்டிங் அப்படின்னா என்ன, அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில் இந்த ஹோய்ஸ்டிங் எந்த ஸ்டேஜில் நடக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல ஹோய்ஸ்டிங்னா என்னன்னு பார்த்துடலாம். உதாரணமாக இந்த கோட் ஸ்னிப்பெட்டை ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணலாம். ஏ அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நடக்குது. மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அதுக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு வேரியபிள் இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவுட்புட் வந்து டூன்னு வரலாம். இது எப்படின்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட்டரை ப்ராப்பராக ஃபார்வர்ட் ரெஃபரன்ஸிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வேரியபிளை தான் கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஆனால் இது ரெண்டுமே வராது. அவுட்புட் என்ன அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு வரும். இது ஏன்? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆட் ஃபங்க்ஷன் போட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை ரெண்டு வகையில் டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரி வச்சு டிக்ளேர் பண்ணுறது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு கூட ஃபங்க்ஷன் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப்படின்றதே நமக்கு ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வேணாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். அது வந்து நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அரேவாக இருக்கலாம். இது மாதிரி எதை வேணாலும் நம்மளால் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டனும் பண்ண முடியும். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 × 3 5ன்னு வரணும். அப்படி இல்லாட்டி நம்ம அன்டிஃபைன்டுனே வரும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்த்துடலாம். டைப் எரர்னு வந்திருக்கு. அப்போ இந்த 2 யூஸ் கேஸ்லையுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த தான் நம்ம ஹோய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஹோய்ஸ்டிங்னா, ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிளோட டிக்ளரேஷன் எல்லாமே டாப் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அதாவது இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள் ஏ = 2ன்னு வச்சுருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஸ்டேட்மெண்ட். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது 2 ஸ்டேட்மெண்ட். அதாவது வேரியபிள் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ஏ = 2 அப்படின்னு அசைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இப்போ வேரியபிள் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும், அதுக்கப்புறம் அதை அசைன் பண்ணுறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் மாறிடும். ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி எங்கெல்லாம் டிக்ளரேஷன் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து டாப் லெவலில் வச்சிடும். இந்த மாதிரி டாப் லெவலுக்கு எல்லா டிக்ளரேஷனும் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஏன் இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்றது புரியும். உதாரணமாக console.log ஏங்கிறது வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு, ஆனால் அது இன்னும் அசைன் ஆகாதனால தான் அன்டிஃபைன் வருது. ஏன்னா அடுத்த லைனில் தான் நம்ம அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி console.log ஆட் ஃபங்க்ஷன்கிறது ஒரு வேரியபிளாக டிக்ளேர் ஆயிருக்கு, ஆனால் இது இன்னுமே ஃபங்க்ஷனா, ஸ்ட்ரிங்கா, நம்பரா அப்படிங்கிறது நம்ம அந்த எந்த வேல்யூவை அசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த டைப் வரும். அப்போ இது என்ன டைப்னே தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் டைப் எரர்னு வந்துருச்சு. அப்போ அடுத்த லைனில் தான் நம்ம அதை ஃபங்க்ஷன்னே சொல்லி அசைன் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த லைன் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஹோய்ஸ்டிங்னா என்னென்னா, எங்கெல்லாம் வேரியபிளோட டிக்ளரேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ரோக்ராமோட டாப் லெவலில் வைக்கிறதுக்கு பேர் தான் ஹோய்ஸ்டிங். சரி, இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கூட ஒர்க் ஆகும். உதாரணமாக இதே ஆட் ஃபங்க்ஷனில் நான் இ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு வந்து 6 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை யூஸ் பண்ணுறேன், அதாவது பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அன்டிஃபைன் வரும். நமக்கு இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும். அப்படின்னா என்னென்னா, குளோபல் ஸ்கோப்பில் என்ன மாதிரி ஹோய்ஸ்டிங் நடக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே நடக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸு இந்த மாதிரி டாப் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அசைன்மெண்ட் மட்டும் இங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் இ வந்து அன்டிஃபைன்னு பிரிண்ட் ஆகுதுன்னு. இதே மாதிரி இதுக்குள்ளே இன்னொரு ஸ்கோப் இருந்தாலும் இதே மாதிரி ஹோய்ஸ்டிங் நடக்கும். ஸோ ஹோய்ஸ்டிங்கிறது அந்தந்த ஸ்கோப்பில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் ஆகிருக்கோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே டாப் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 3, 2. ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு 1ன்னு வரணும், கரெக்டுங்களா? இப்போ இதோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டைப் எரர் வரல. இது ஏன் அப்படின்னா, ஃபங்க்ஷனோட டெஃபனிஷனை ஜாவாஸ்கிரிப்ட் பார்சர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷனை ஜாவாஸ்கிரிப்ட் பார்சர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் பார்க்குதோ, அதாவது எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த மாதிரி விஷயத்த டெஃபனிஷனோடய ஹோஸ்டிங் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கிறத ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் டோட்டலாகவே ஹோஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா இது கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஆயிரும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை வேரியபிள்னு வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கும் அதை ஃபங்க்ஷனாகவே நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கும் இந்த வித்தியாசம் தான் இருக்குது. நமக்கு அந்த ஃபங்க்ஷன் டாப் லெவலில் ஹோஸ்ட் ஆயிரும். ஆனால் அதை வேரியபிளாக வச்சு ஃபங்க்ஷன் நம்ம போட்டோம்னா அது டாப் லெவலுக்கு ஹோஸ்ட் ஆகாது. ஒன்லி வேரியபிள் நேம் மட்டும்தான் ஹோஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக டிக்ளேர் பண்ணுறதுக்கும் ஹோஸ்டிங்கில் இருக்கிற வித்தியாசம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஜாவாஸ்கிரிப்டை பொதுவாக இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் தானே சொல்லுவாங்க. ஆனால் இது கம்பைல்டு லாங்குவேஜ் மாதிரி நம்மளோட சோர்ஸ் கோடை ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்ஸ் பண்ணி ரீஆர்கனைஸ்லாம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் நிறைய ஸ்டேஜஸ்க்குள்ளே அதை கொண்டு போயிட்டு ஃபைனலாக தான் மெஷின் கோடை மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தான் நம்ம பார்சர்னு சொல்லுவோம். அந்த பார்சிங் ஸ்டெப்பில் தான் இந்த ஹோஸ்டிங் நடக்குது. அந்த பார்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் வாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் நம்மளோட சோர்ஸ் கோடை எப்படி மெஷின் கோடை மாற்றி ரன் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கோட் கொடுக்குறோம். லெஃப்ட்டில் இருக்குது வேர் a = 2, அப்புறம் நிறையா லைன்ஸ் இருக்குது. இது நம்ம ஜேஎஸ் என்ஜினுக்கு இன்புட்டாக போகும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. பார்சர், பைட் கோட் ஜென்ரேட்டர், இன்டர்பிரட்டர், ஜிட் கம்பைலர்ஸ், அதாவது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஃபைனலாக தான் ஒவ்வொரு லைனாக மெஷின் கோடாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த ஃபைனலாக வர்றதுக்கு முன்னாடியுமே இடையில பைட் கோட் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சோர்ஸ் கோடை பைட் கோடாக மாற்றுவாங்க. அப்புறம் அந்த பைட் கோடை வச்சு தான் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி, உதாரணமாக லினக்ஸ்னால் ஒரு மாதிரி மெஷின் கோடாக மாறும், விண்டோஸ்னால் ஒரு மாதிரி மெஷின் கோடாக மாறும். ஸோ அதெல்லாம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் தான் டேக் கேர் பண்ணிக்குது. அப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் நம்மளோட சோர்ஸ் கோடை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஃபைனலாக மெஷின் கோடை அவுட்புட்டாக கொடுக்கணும். அதுக்கிடையில் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்குது. இதில் மொதல் ப்ராசஸ் என்னென்னா பார்சர். அந்த பார்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் சோர்ஸ் கோடை நம்ம ஜேஎஸ் என்ஜினுக்கு கொடுப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் இந்த பார்சர். அப்போ நம்மளோட சோர்ஸ் கோடு வந்து ஜேஎஸ் என்ஜினோட பார்சர் காம்பனண்ட்டுக்கு போகும். அங்கேருந்து 2 அவுட்புட் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். இதை ஏஎஸ்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது என்ன ஏஎஸ்டினா, நம்மளோட ப்ரோக்ராமே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அதாவது குளோபல் ஸ்கோப்பில் என்னென்னலாம் வச்சுருக்கோம், நம்மளோட மொத்த ப்ரோக்ராமையும் ஒரு ட்ரீயாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ட்ரீயை எவாலுவேட் பண்ணுறது தான் கோடோட எக்ஸிக்யூஷனாகவே இருக்கும். அப்புறம் அந்த ட்ரீயை எவாலுவேட் பண்ணி பைட் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த பைட் கோட்லேருந்து மெஷின் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பு வந்து கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த ஸ்டெப் இருக்கும். ஒரு சோர்ஸ் கோடை கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஏஎஸ்டியாக, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்கே. அப்போ நம்மளோட வேர் a = 2 அப்படிங்கிறது லாஜிக்கலாக இந்த மாதிரி ஒரு ட்ரீயாக ஃபார்ம் ஆகும். எப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஏன்னா அந்த சென்டரில் இருக்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் வேரியபிள் a அப்படிங்கிறது ஏக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஒரு ஹோல்டர் கிரியேட் ஆகும். அப்புறம் ரைட் சைடு நம்ம ஒரு 2 அப்படிங்கிறது வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அது லிட்ரல், அதுக்கு ஒரு நோடு. ஸோ இந்த மாதிரி ட்ரீயோட ரூட்டில் வந்து அந்த ஆப்ரேட்டரும் லெஃப்ட் சைடு வந்து a அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கும் ரைட் சைடு வந்து லிட்ரல் 2 அப்படிங்கிறதுக்கும் ஒரு நோட் கிரியேட் ஆகும். ஸோ எல்லா ஆப்ரேட்டருமே இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீயாக ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் வேரியபிள் டிக்ளரேஷன் வருதோ அப்போ அதை வச்சு ஒரு ஸ்கோப் மேப் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது குளோபல் ஸ்கோப்பில் இந்தந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கோப்லையும் என்ன வேரியபிள்ஸ் வரும், அந்த வேரியபிள் எந்தெந்த ஸ்கோப்புக்கெலாம் விசிபிள், இதை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி இந்த பக்கமும் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட சோர்ஸ் கோடு வந்து ஜேஎஸ் என்ஜினோட பார்சர் போகும். ஒரு பக்கம் ஏஎஸ்டி அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை வச்சு அந்த பக்கம் பைட் கோட், மெஷின் கோட்லாம் கிரியேட் பண்ணணும். அப்புறம் ரன் பண்ணணும். அந்த மாதிரி ரன் பண்ணுற நேரத்தில் நமக்கு இந்த ஸ்கோப் இன்ஃபர்மேஷன் வேணும். ஏன் அப்படின்னா வேரியபிள் a அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ரன் டைமில். அப்போ அந்த வேரியபிள் ஏவை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கோப்பில் போய் அதை தேடணும், அந்த லுக்கப்னு சொல்லுவாங்க. அப்போ வேரியபிள் குளோபல் ஸ்கோப்பில் தேடலாமா, குளோபல் ஸ்கோப்புக்கு இதுக்கு விசிபிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்கோப்னு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கோப் மேப்பில் அந்த வேரியபிளை தேடி இல்லை அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷனையோ டிக்ளரேஷனையோ தேடி அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸில் தான், இந்த ஸ்கோப் ஃபேஸில் தான் ஹோய்ஸ்டிங் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது. அப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே வேரியபிள் ஏன்னு பார்க்கும். இந்த ஏஎஸ்டி ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறப்பவே வேரியபிள்னு ஒன்று வருது. அப்போ வேரியபிள்ன்றதை நம்ம ஸ்கோப்புக்கு எடுத்துகிட்டு போகணும்.
அப்படிங்கிறதுனால தான் எல்லா வேரியபிள் டிக்ளரேஷனுமே அந்தந்த ஸ்கோப்போட டாப் லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. ஜாவாஸ்கிரிப்டில் ஹோய்ஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்மளோட சோர்ஸ் கோட் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் எத்தனை ஸ்டேஜஸ்லாம் கடந்து ஃபைனலாக மெஷின் கோடாக போய் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூவும், அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் மொதல் ஸ்டேஜான பார்சர் எப்படி ஏஎஸ்டியும் அப்புறம் ஒரு ஸ்கோப் இன்ஃபர்மேஷனுக்கு ஜென்ரேட் பண்ணுது, அந்த ஸ்கோப் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இந்த ஹோய்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கே வழிவகுக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த காணொலியிலேருந்து நீங்கள் விரிவாக தெரிஞ்சுருந்துருப்பீங்க. இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக கற்றுக்கலாம். கற்றனை தூறும் அறிவு. நன்றி.